பிஎஸ்பி மாநில முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அடுத்த பொத்தூரில் உள்ள நினைவிடத்திற்கு ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பார்த்திபன், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. முதலாம் ஆண்டு தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு ஏராளமான பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து பேரணியாக அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல தற்போது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த நினைவிடத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்காக நடந்து சென்று இந்த பேரணியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சியெல்லாம் பார்த்தவர்களும் குழந்தைகளுடன் தற்போது இந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேரணியாக நடந்து செல்லக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமான கட்சி தொண்டர்கள் வழி எங்கும் கோஷங்கள் போட்டு ஜெய்பீம் ஜெய்பீம் என்று கோஷங்கள் போட்டு தற்போது வருவது இங்க பாதுகாப்பு பணியில ஆவடி மாநகர போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருக்கிற நிலையில இவர்களுக்கு 3 வேளை உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு ஊர்களில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை காண முடிகிறது. தற்போது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தற்போது ஜெய்பீம் ஜெய்பீம் தற்போது ஜெய்பீம் ஜெய்பீம் என்று சொல்லி கோஷங்களிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மோட நேரில் இணைகிறார்கள். தொடர்ந்து தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி இப்பொழுது இவர்கள் தென்னிந்திய புத்திக சார்பாக இங்கு ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்ம நேரடியாகவே கேட்கலாம். அம்மா, இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபீவர் இரு தொடர்ந்து இங்க போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. எனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல கட்சி தொண்டர்கள், சிறுவர்கள் முதல் கொண்டும் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விதமாக பேரணியாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரமாக கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நேரடியாக நம்ம பார்த்து வருகிறோம். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.